மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை அரசு மருத்துவமனையில் அவுட் பேஷண்ட் 6000 பேரும், அதே போல் இன் பேஷண்ட் பார்த்திங்கன்னா 1700 பேர். பெட்டு கொரோனா நேரத்தில் கழக அரசு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அங்கே போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் குறைவாக இருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இருதய அறுவை சிகிச்சை, அதே போல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய கழக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வந்தோம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதை உடனடியாக செய்ய அரசு முன்வர வேண்டும். அதே போல் கூடுதலாக மருத்துவர்களும் செவிலியர்களும் கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கூறியதை போல இப்போ உயர் சிறப்பு மருத்துவர்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவரோட பற்றாக்குறை இருக்குது. கண்டிப்பாக அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஜெர்னலிஸ்ட், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், அப்புறம் எம்டி, எம்எஸ் போன்ற பிஜி டாக்டர்ஸ் இருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட கூடிய பணியிடங்கள் நம்ம உருவாக்கலை இத்தனை வருஷம். நம்ம முதல் முறையாக இப்போ 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடங்களை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். கண்டிப்பாக கார்டியாலஜி, நெஃப்ராலஜி போன்ற டாக்டர்ஸோட நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம். அப்புறம் கூடுதல் செவிலியர்களும் கேட்டிருக்கீங்க. நம்ம கண்டிப்பாக தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அதற்கு வழங்குவோம். அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வசதியை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை ஆய்வு மேற்கொண்டு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுப்போம். நன்றி.